ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புளியோதரைக்கு புளி காய்ச்சல் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணலாம். அது எப்படின்னா, என்னோடய கையளவு ஒரு கையளவு புளி எடுத்துருக்கேன். போட்டு அது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளியோதரைக்கு எதெல்லாம் வறுத்து பொடி பண்ணணுன்னு பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியா போட்டு வறுத்துக்கலாம். அந்த பருப்பு, தனியா, வெந்தயத்தை வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ ஒரு 14 காஞ்ச மிளகா வச்சுருக்கேன், அதையும் வறுத்துக்கலாம். வறுத்து ஆற வச்சு எல்லாத்தையும் பொடி பண்ணி தனித்தனியாக வச்சுக்கலாம். இது மாதிரி வறுத்ததை பொடி பண்ணி வச்சுக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் அந்த புளிக்காய்ச்சலோட சாதம் வடித்ததை எடுத்து ஆற வச்சு அதை போட்டதுக்கப்புறம் இதை கடைசியாக இது ரெண்டுத்தையும் போட்டு கிளறணும். நம்ம சாப்பாடெலாம் எல்லாம் கிளறதுக்கப்புறம் இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.